அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டடா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். அதுபோல் எம்சிக்யூஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் டீடைல் சொல்யூஷன் புக்லெட்டு, ஃபார்முலா புக்லெட்டு இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஜிடிஆர்பிக்கு ஒரு காம்போ சொல்கிறேன். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், அப்புறம் டெஸ்ட் பேட்ச், ப்ரீவியஸ் இயர் டீடைல் சொல்யூஷன் புக்லெட்டு, அதுக்கப்புறம் ஃபார்முலா புக்லெட். இந்த புக்லெட் ரொம்ப முக்கியமான புத்தகம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஃபார்முலா புக்லெட் வந்து புக் பண்ணிக்கிங்க அப்படின்னு. இந்த புத்தகம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் தான் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன கீ ஐடென்டிட்டிஸ், என்னென்ன ஃபார்முலாஸ் தேவைப்படுது அப்படின்றத ஒரு கிளான்ஸாக பார்த்துட்டு போகிறதுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கூட வேணும்னா நீங்கள் வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், டெஸ்ட் பேட்ச், ப்ரீவியஸ் இயர் டீடைல் சொல்யூஷன் புக்லெட், மொத்தம் 5 புக்லெட் உங்கள் அட்ரஸ் கொரியர் வரும். ஃபார்முலா புக்லெட் ஒன்று, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் ஒன்று, 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 3 புக்லெட் வரும். ஸோ இந்த காம்போ உங்கள் கையில் இருந்துட்டு நான் போகிற டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிட்டு டெய்லி கிளாஸஸ் கொடுக்குறத ஃபாலோ பண்ணவே போதுமானது. உங்களால் கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்த்தாக ஸ்டாண்டர்ட் லெவலாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சாப்டர் 1க்கான ஃபார்முலா கண்டென்ட்டு அப்படியே பாருங்கள். ஜஸ்ட் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஒர்த்து நான் உங்களுக்கு தெரியும். அப்படியே பார்த்துட்டே வாங்களேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ், அல்ஜிப்ரா ப்ராப்பர்ட்டிஸ், அது ரிலேட்டடாக என்னென்ன தேவை அப்படின்றத கம்ப்ளீட்டாக செதுக்கிட்டேன். ஸோ இந்த புத்தகம் வந்து ஒரு 223 பேஜ். இந்த டோட்டல் பேஜ் ஆஃப் புத்தகம் வந்து ஒரு 223 பேஜ். இது வரைக்கும் புக் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மண்டே கொரியர் போட்டுருவேன். ஸோ பார்சல் வந்து நீங்கள் டியூஸ்டே இல்லைனா வெட்னஸ்டே கையில் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புக்கு ரெடிங்க. இமீடியட்டாக புக் பண்ணிக்கிங்க. ஸோ இது கூட நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், இது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். 3 புக்லெட் வரும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட். ஓகே, அப்புறம் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் 1 இயர் தான் நடந்திருக்கு. 2023 தான் நடந்திருக்கு இல்லைங்களா? 1 இயர் தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடந்திருக்கு, அப்பாயின்மெண்ட் எக்ஸாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் புக்லெட் கொடுத்துட்டேன். இந்த 3 புக்லெட்டில் இந்த 6000 ப்ராப்ளம் 10 யூனிட்டுக்கான கண்டென்ட் வந்துடும். அப்புறம் ஃபார்முலா புக்லெட் இதுதான். ஸோ இந்த ஃபார்முலா புக்லெட் இது கூட டெஸ்ட் பேட்ச், இந்த காம்போ ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு டெய்லி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவே போதுமானது. ஸோ இப்போதைக்கு சாப்டர் 1 பார்த்துட்டு வரோம். அடுத்து வந்து சாப்டர் 2 காட்டுறோம். இது நம்பர் தேரி, பேசிக் நம்பர் தேரி, கம்ப்ளீட் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. A to Z எல்லாமே வந்துருச்சு. ஸோ மிஸ் ஆகாது. அப்படியே சும்மா நீங்கள் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு போனால் போதும். எல்லா ஏரியாவையும் அப்படியே தரவாக மாட்டிக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் புக்லெட், இதுக்குள்ளே ரிசல்ட்ஸும் கொடுத்துருப்பேன். என்னென்ன ரிசல்ட்ஸ் நீங்கள் படிக்கணும், நெசசரியாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத ஒரு கோர்வையாக கொடுத்துருக்கேன். ஸோ இமீடியட்டாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, புக் பண்ணுங்கள். அந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸோட நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து யூனிட் 2, இது சாப்டர் 2, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி. ஸோ மொத்த ஃபார்முலாவும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. எல்லா ஃபார்முலாவும் உள்ளே இருக்குது பாருங்களேன். இது இல்லை, இந்த ஃபார்முலா புக்லெட் வச்சுக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே போதும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், கார்டீசியன் ஃபார்மு, அதுக்கப்புறம் டான்ஜென்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கிறது. ஸோ எல்லா ஃபார்முலாவும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அசிம்டோட்ஸ், என்னென்ன அசிம்டோட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறது, அசிம்டோட்ஸுக்கான ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ A to Z உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. ஸோ நிறைய கிளாஸஸ் கொடுப்பேன், கிளாஸஸும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாஸ் புக்லெட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து சாப்டர் 2 புத்தகம். அது ஜொகோபியன்ஸு, லைன் இன்டெக்ரல், காமா இன்டெக்ரல், பீட்டா காமா ஃபங்க்ஷன்ஸ், ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர்ஸ் மொத்தமும் கொடுத்துறேன். இது A to Z இன்டெக்ரல் ஃபார்முலாஸ். ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர்ஸ்லாம் மொத்தமும் இறக்கிட்டேன். இதோ பாருங்க, இதுக்கப்புறம் வரதுலாம் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர்ஸ். இது வந்து இன்டெக்ரல்ஸா, மொத்தமும் இன்டெக்ரல்ஸ். ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் தேவையானது என்னென்ன தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ அது ஆஃப் ரேஷியோஸ், டபுள் ஆங்கிள், ட்ரிபிள் ஆங்கிள், ஸோ அப்புறம் பேசிக் ஐடென்டிட்டிஸ் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரிஸ், அப்புறம் டெரிவேட்டிவ் ஃபார்முலாஸு, ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ், லெபனன்ஸ் ரூலு, ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ், இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டேன். அது இல்லாமல் ரிடக்ஷன் ஃபார்முலா பாருங்கள், sin nx, cos nx, sin x, cos x, sec nx, x power n into e power ax உடைய ரிடக்ஷன் ஃபார்முலா. ஸோ மேக்ஸிமம் ரிடக்ஷனுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதெல்லாம் போலார். ஸோ இப்போலாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க. இந்த புத்தகத்தை இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. இது வந்து காம்ப்ளெக்ஸ், காட்சி ரெசிடியூஸ் தியரம், அப்புறம் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் பைனரியன் மேப்பிங்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் போல் ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஜென்ரல் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் கான்டோர் இன்டெகிரேஷன்ஸ்க்கு தேவையான ஐடியாஸ், சிங்குலாரிட்டிஸ், என்னென்ன கைண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி இருக்குது அதை வந்து தனியாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புத்தகம் மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புத்தகத்தை கூட நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது மெக்கானிக்ஸ். ஸோ 8th யூனிட் மெக்கானிக்ஸ். இது போல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சஃபிஷியண்ட்டாக போதுமானது அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து நான் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. ஓகே ஃபைன். இந்த புக்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு 223 பேஜ் புக்லெட். நான் 150 கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் முடியல. ஸோ அவ்வளோ கண்டென்ட் இன்னும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டைப் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்துருச்சுங்க. ஸோ இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க.
ஸோ கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நிறைய கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய எம்சிக்யூஸ் அவைலபிளாக இருக்குது. இமீடியட்டாக புக் பண்ணி அதுவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்